உலகத்திலே விலை உயர்ந்த பருப்பான மக்கடமியா நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னந்தோப்புக்கு நடுவில் நான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இது கணேஷ் நர்சரியோட சாம்பிள் தோட்டம். இது மக்கடமியா செடி. இந்த செடியெலாம் இங்கே வளருமா, காய்க்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்துச்சு. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அஜ்மான் கடையில் போய் பார்க்கும்போது ஒரு பருப்பு இருந்துச்சு. அந்த பருப்போட 1 கிலோவோட விலை 3656 ரூபாய் சொன்னாங்க. அப்படி என்னடா அது பருப்புன்னு விசாரிக்கும் போது தான் அது பேர் தான் மக்கடமியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மக்கடமியா பருப்பு என்னன்னு வைக்கும்போது அது என்ன செடி என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து மக்கடமியா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் பெருசாக விளையலை. ஒரு சில பகுதியில் ஒரு சில வெரைட்டி இருக்குது, ஆனால் அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இல்லைன்றது தெரிய வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஒரு 4-5 நாடுகளுக்கு இது எங்கெல்லாம் அதிகமாக விளையுதோ அங்கே ட்ராவல் பண்ணேன். கென்யா, உகாண்டா, டான்சானியா, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எனது நண்பர்கள் மூலமாக அங்கே இருக்கிற நர்சரிஸ் இதெல்லாம் பிளான் பண்ணேன். பிளான் பண்ணும்போது நான் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் நான் ட்ரைனிங் போனேன். அப்போ ட்ரைனிங் போகும்போது எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சேன். இங்கே இருக்கிற வெரைட்டிங்கிறது ஒரு லோக்கலான ஒரு வெரைட்டி. அதுதான் இந்த சைஸு. இங்கே இந்தியாவில் நம்ம விளையிற இந்த சைஸு. இது ஆஃப்ரிக்காவில் மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு பருப்பு. ரெண்டோட சைஸே நீங்கள் பார்க்கலாம். இதை உள்ளாரேந்து உடச்சி எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொண்டக்கடலை சைஸ் தான் இருக்கும். இது பாருங்கள், இதுதான் பெருசு. இதுதான் வந்து நீங்கள் நம்ம அஜ்மான் கடைகளில் இருக்கிற 3656 ரூபாய்க்கு விற்கிற பருப்பு. அப்போ இந்த செடியோட வெரைட்டி எங்கே, என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி என்னுடைய சொந்த தோட்டத்தில், இந்த தென்னந்தோப்பில் ஒரு 40 ஏக்கர் தோப்பில் நான் இந்த மக்கடமியா செடியை பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இது மக்கடமியா செடி பிளான்டேஷன் பண்ணி ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது. நல்ல வளர்ச்சி வருது. இதை பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்னா ஒரு 550 செடிகளுக்கு மேலே நடவு பண்ணேன். ஒரு பொருள் இந்தியாவில் அதிகமாக விற்கப்படுது, ஆனால் அதோட விளைச்சல் இங்கே இல்லை. அப்படிங்கும்போது இதோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்யூச்சரில். அதனால தான் வந்து நான் இந்த மொராங்கா 20ன்ற இந்த வெரைட்டியை நான் நடவு பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகணும். என்னென்னா, இதில் என்ன அப்படி இருக்குது, இவ்வளோ விலை விற்கிதே, இதில் என்ன அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூஃபா மோனோ அன்சாச்சுரேட்டன்ற ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. அதில் ஒமேகா 9 ஒமேகா 7 இருக்குது. ஒமேகா 7 என்ன பண்ணுன்னா பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணுது. ஒமேகா 9 வந்து என்ன, ஹார்ட் பீட்டை ஒரே சீராக வச்சுக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், பாடி உள்ளார இருக்கிற வீக்கங்கள், அதாவது இம்ப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த வீக்கத்தை அது ஆட்டோமேட்டிக்காகவே கம்மி பண்ணுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது எந்த வயதினரும் சாப்பிட்லாம். குறைந்த அதோட அளவான முறைகள் எடுத்துக்கிட்டால் எந்த வயதினரும் சாப்பிட்லாம். இப்போது வந்து முந்திரி பருப்போ, பாதாம் பருப்போ, பிஸ்தா பருப்போ எல்லாராலையுமே சாப்பிட முடியாது. முக்கியமாக வந்து சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுனால இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். அதனால தான் இது இவ்வளோ விலை விற்கிது. அப்புறம் ஃபாலிமோல்ஸ் அண்ட் ஃப்ளவனாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு மனிதனுடைய உடம்பை வந்து சமச்சீராக வச்சுக்கிறதுக்கான ஒரு விட்டமின்ஸ். அது இதில் அதிகமாக அடங்கியிருக்கு. அதனால் எல்லாருமே ரெகுலராக ரொட்டீனாக எடுத்துக்கலாம். இப்போது பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கிறவங்க தான் அதை நடவு பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் நிழல்லையும் வரும். 50% நிலங்கள்லையும் இது வரதுக்கான ஒரு தாவரம் தான். அப்போ அதனால் வந்து நான் ஆல்ரெடி தென்னந்தோப்பு இருக்கிறதுனால ரெகுலரான ஒரு பயிர், தென்னைனா பாக்கு அப்படின்னு போகாமல் ரெகுலரான ஒரு பயிர் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மக்கடமியா வச்சுருக்கேன். இது வீடுகள்லையுமே வச்சு வளர்க்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து பெரிய விவசாய முறையாக தான் இது பண்ணி எடுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்க பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு 5 பேர் 7 பேர் ஒரு ஃபேமிலின்னு இருக்குன்னா, உங்களுக்கு இருக்கிற விட்டமின்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ஃபியூச்சரில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செடியை வந்து மினிமம் ஒரு செடின்ற எண்ணிக்கையில் நாங்கள் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்புகிறோம். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாராலையுமே 3656 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ வாங்கி சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது, என்னாலையுமே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் இந்த மாதிரி வந்து ஒரு 2 செடியை 3 செடியை நடவு பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய வயதானவர்களுக்குமே ஃபியூச்சரில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட கொட்டையை உடச்சி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. அமேசான்லேயே மக்கடமியா புரோக்கர்னு ஒரு டூல் பண்ணிங்கன்னா அது சும்மா ஒரு 150 ரூபா விலையிலே கிடைக்கும். அதை உடச்சி ப்ரோக் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம். இதை வந்து இதோட தொழில்நுட்பங்களை நான் அறிஞ்சிக்க ஆஃப்ரிக்கா போனேன்னு சொல்லியிருந்தேன். அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நான் வந்து இங்கே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அவங்களுடைய அந்த சயின்டிஸ்டோட சப்போர்ட்டோட நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1050 செடி இப்போ நடவு பண்ணியிருக்கேன். இன்னும் 2000 செடி நடவு பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம கணேஷ் நர்சரிக்கு வந்தீங்கன்னா, அந்த நம்ம கணேஷ் நர்சரியில் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய இந்த சாம்பிள் தோட்டம், மக்கடமியா தோட்டம் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் மக்கடமியா பிளான்ட் வேணும் அப்படின்னா மினிமம் 1 என்ற எண்ணிக்கையில் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இது கணேஷ் நர்சரி, தமிழ்நாட்டின் மிக பழமையான மிகப்பெரிய டிம்பர் நர்சரி. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அஜ்மான் கடைகளில் இந்த மக்கடமியா நட்ஸை வந்து நான் பார்த்த உடனே வந்து இதை நான் தேடும்போது எந்த கண்ட்ரியில் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் தேடும்போது ஆஸ்திரேலியா, கென்யா, உகாண்டா, டான்சானியா அப்படி இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கென்யா, உகாண்டாவில் ஆல்ரெடி வந்து அங்கே உள்ள நர்சரிஸ் வந்து எனக்கு ரொம்ப கான்டாக்ட் இருக்கிறதுனாலையும் நர்சரியை பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறதுனாலையும் எனக்கு அங்கே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள், அங்கே இருக்க நர்சரிஸு, அங்கே கான்ஃபரன்ஸு, அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டுங்க மீட்டிங்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதம் நான் அட்டன் பண்ணேன்.
அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஜெர்மன்காரர் நடத்தக்கூடிய ஒரு மக்கடமியா ஒடிச்சு பருப்பை வெளில எடுக்கிற ஒரு ஃபேக்ட்ரி உள்ளார எங்களுக்கு கிட்டத்தட்ட 10-12 நாள் பர்மிஷனே கொடுக்கல. ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்னு யோசிக்கும் போது அதுக்கான காரணமே தெரியல. ரொம்ப அவங்களுக்கு நெருக்குதல் கொடுத்து ரொம்ப நெருக்கடி பண்ணி நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷனில் உள்ளார போனோம். உள்ளார போகும்போது தான் அங்கே சொன்னாங்க சிரிச்சுட்டு, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, இந்தியாவில் இந்த பருப்பு ரொம்ப ரொம்ப வாண்டடு, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த பருப்பை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு மிஷினில் உடச்சிங்கன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் ஆகாது, அதனால தான் விடலை, அதனால் மிஷின்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சாங்க. அப்படிங்கும்போது நான் அந்த மிஷினை போய் பார்த்தேன். பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருந்துச்சு. இப்போ அங்கேயே சிரிச்சிட்டேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து என்னென்னா, அங்கே இருக்கிற மிஷினரிஸ் எந்த மிஷினரிஸை நம்ம கண்ணிலேயே படக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்களோ அந்த மிஷினரிஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர் தான் இருந்துச்சு. அப்போ இதுலேருந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு இங்கே விளையலை, ஆனால் இங்கே வாண்டட் இருக்குது. இந்த பருப்பு உடைக்கிறதுக்கான ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ண வாங்கின மிஷினரிஸ் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணுறேன் இப்போ அப்படின்னா, இந்த மக்கடமியா வாங்குற ஒரு செடி வாங்கினாலும் சரி கஸ்டமர், 2 செடி வாங்கினாலும் இந்த மக்கடமியா கஸ்டமர்கள் என்ன பண்ணுறேன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பாகவும் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியாகவும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஒரு 5 செடி 10 செடி வாங்கிட்டு போயிட்டாங்க, அதிகமாக விளையுது, ஆகா இதை நான் எங்கே விற்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னா எங்கள் கம்யூனிட்டி மூலமாக கான்டாக்டில் இருக்குன்னா, நான் நாளைக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன். என்னென்னா ஒரு முந்திரி பருப்பு உடைக்கிற ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுற காஸ்ட்டோட இந்த மக்கடமியா பருப்பு உடைக்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். ஏன்னா இது ஜஸ்ட் வாஷ் பண்ணுவாங்க, உடைப்பாங்க, பேக்கிங் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்படி நான் வந்து ஒரு விஷயத்தை ரெடி பண்ணும்போது ஏன்னா எனக்கிட்டே வந்து 2000 மரம் உருவாயிடும் ஃபியூச்சரில். அப்போ உங்ககிட்ட 5 மரம் 10 மரம் 20 மரமோ 100 மரமோ இருக்கும் பொழுது அந்த கொட்டைகளை நான் பைபேக் திருப்பி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு குரூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்.